ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சுவையான பீஸ் மசாலா சாட் தான். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லிடுறது. இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் மிஸ் பண்ணிட்டேன், கேரட்டு. ஸோ நான் வந்து எப்போ மிக்ஸ் பண்ணுறேன்றது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் என்ன பண்ணுறோம், எண்ணெய் ஊற்றிக்கணும். 2-3 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு அது நல்லா வறுப்பட்டதும் அதில் வந்து வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மீடியமாக கட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் எடுத்துருக்கேன், மீடியம் சைஸு. அதை வதக்கிட்டு இது வதங்கட்டும். அதோட ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி போட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து வெங்காயம் சாப் பண்ணுறது வந்து ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். அப்புறம் வந்து இது தக்காளி போடணும். ஒரு பெரிய தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் என்னென்ன மசாலா சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கலாம், இந்த தக்காளி கொஞ்சம் மஷியாக ஆகிறதுக்கு. சரியா? கொஞ்சம் நல்லா தக்காளி ஆகட்டும், அதுக்காக வேண்டி. இப்போ இதில் வந்து 5 பச்சை மிளகாய் சேர்க்குறோம். அதில் இன்க்ரீடியண்ட் ஏதாவது நான் வந்து அதில் மென்ஷன் பண்ணாமல் இருந்தால் இதில் செக் பண்ணிக்கோங்க. 5 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கிறோம். அப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு இப்போ இதுலேயே வந்து நம்ம மசாலாவில் ஆட் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 டீஸ்பூன் சீரக பவுடர், 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே போட்டுடுறோம் இதுலேயே. ஏன்னா இது அரைக்க போகிறதுனால நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். அரைக்க போகிறதுனால அந்த ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச வெள்ளை பட்டாணியை நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு விட்டு வச்சுருக்கேன். அதோடு என்னென்னா ஸ்பெஷலாக ஒரு 4 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸு, அதையும் கட் பண்ணி போட்டு தோலெல்லாம் எடுத்து கட் பண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன் இதோடு சேர்த்து. இப்போ இது வந்து அந்த தண்ணியோடையே நம்ம ஊற்றி இதை வந்து நம்ம மேஷ் பண்ணுறோம். தண்ணியோடு இருந்தால் நல்லா சாட், நம்ம நார்மலாக சாட் சாப்பிடுவோம்ல, அது மாதிரி நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இது கொதிக்கட்டும், மூடி வைங்க. கொதிக்கிறதுக்காக மூடி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து என்னென்னா, இந்த பானிபூரி இருக்கும் இல்லையா, ரெடிமேட் பானிபூரி, அதை நான் வாங்கி பொரிச்சிட்டு அதில் வந்து என்கிட்ட வந்து ஸ்வீட் அண்ட் சார், அதாவது அந்த சாஸ் இருக்கு இல்லையா, புளிப்பும் ஸ்வீட்டும் இருக்க மாதிரி அந்த சாஸையும் நான் ரெடிமேடாக வச்சுருந்தேன். ஸோ அதை ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம இந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த சுண்டல் மசாலா இருக்கு இல்லையா, அதை அதில் போட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, துருவின கேரட்டு, ஒரு பெரிய கேரட்டாக இருந்தால் ஒரு கேரட் போதும், அது நல்லா துருவிட்டு அதையும் இது மேலே தூவி விடுறோம். அப்புறம் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி தூவி விடுறோம். நான் கேரட் அதில் இன்க்ரீடியன்ஸில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன், அதனால் இதில் பார்த்துக்கோங்க. இது மேலே பொரிச்ச கார்ன்ஃப்ளெக்ஸ் அதை போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். சுவையான பீஸ் மசாலா சாட் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள்.